பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அசீம் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவில் வந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். அண்ட் கீழே இருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் காலை வணக்கம். காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை படத்தோட ட்ரைலர் பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவுன்னு ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரீஸியான ஒரு படம்னு சொல்லி. பிகாஸ் கேஸ்ட் அப்படி இருக்குது. என்னுடைய பிக் பாஸ் சீனியர் மஹத் அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஆப்வியஸாக இஸ் எ வெரி ரொமான்டிக் பர்சன். அது எனக்கு வந்து பர்சனலாக தெரியும். ஐ மீன் பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கும் தெரியும். அண்ட் பேசிக்கலி இஸ் எ வெரி நைஸ் கை. அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவருக்கு வந்து ஸோ இந்த வெற்றி கொஞ்சம் டிலேயான ஒரு வெற்றி. அந்த கூட நிச்சயமாக அந்த படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி தரையும் அப்படின்றதில் நான் நம்புகிறேன். அண்ட் ஹீரோயின் சனா அவங்களையும் நான் இப்போ தான் பார்த்தேன். தே போத் ஆர் குட் டு சி இன் ஆன் ஸ்க்ரீன் பேர். அண்ட் மற்றபடி எல்லா க்ரூவும் இருக்கட்டும், அபிஷேக் இருக்கார், எல்லாருமே இருக்கட்டும், நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்து வந்து நான் முக்கியமாக சொல்லணுன்னா வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ரவிச்சந்தர் அண்ட் மிஸ்டர் நிதின் சத்யா. ரவி பிரதர் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, இப்போ ரீசெண்டாக தான் நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரவி சார் நல்லா பழக்கமானார். அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி பழக்கமாக இருப்பாங்க. பழக்கமானாலும் நம்ம அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம், நல்லது கெட்டது தெரியும். ஆனால் என்னை பற்றி அவருக்கு எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி தெரியாது. பிக் பாஸ்குள்ளேருந்து தான் பார்த்துருக்காரு. பார்த்து எனக்கு அந்த அளவு வந்து ஒரு சப்போர்ட். அது எந்த அளவு சப்போர்ட்னா அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நானே வெளியே வந்து பார்த்தோன்னா நான் ரொம்ப நெகிழ்ந்தேன். அந்தளவு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க ரவி சார். தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. அண்ட் நிதின் சத்யா பிரதர், அவரும் நான் இங்கே வந்தால் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அவர் ஏதோ ரொம்ப வருஷம் பழக்கும் போது என்கிட்ட பேசினார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அண்ட் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக இருக்கும். அதான் அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்கல்ல, இந்த படத்தில் நம்ம வந்து மெசேஜ் அது எல்லாத்தையும் தாண்டி என்டர்டெயின்மெண்ட் அதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக உங்கள் எல்லோரும் ஹாப்பியாக வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் நம்புகிறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக டி ஷோவில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு என்டர்டெய்னராக கலக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வெள்ளித்திரையிலையும் சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாரு. டிரெக்ஷன் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆக்டிங் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதில் பயங்கர நாலேஜ் இருக்குது. ஒரு நல்ல கைத்தொட்டில் லெட்ஸ் வெல்கம் ராஜு. ஒரு வார்த்தைக்கு உங்களிடமிருந்து. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அதுவும் இல்லாமல் அவங்கள தாண்டி இந்த அரங்கை நிறைத்திருக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வணக்கம். ஏன்னா வெறும் மேடையை போட்டு பேசணும் நல்லா இருக்காது. எல்லா விழாவுக்கும், எல்லா திரைப்படத்துக்கும், எல்லா முக்கியமான விஷயங்களுக்கும் இவங்களை விட நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால் இந்த அரங்கை நிறைத்திருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்து இந்த காதல் கண்டிஷன் சப்ளை அப்படின்ற ஒரு படம் இது. ஸோ கண்டிஷன் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்துலையுமே. இப்போவும் கூட நம்ம பேசும்பொழுது 30 செகண்டில் முடிச்சுட்டு அடிச்சு போயிடணும் அப்படின்ற அடுத்த ஷோ ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ காதல் 2 மினிட்ஸ் பேசணும் அவருக்கு. ஸோ காதல்னாலே வந்து பேசிக்காக ஒரு கண்டிஷன் தான். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் லவ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் இருந்திருக்கும் அப்படின்னா, நீ ஏன் மதத்தில் இருக்கணும் அப்படின்னா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், கை நிறையா சம்பளம் வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 2 பேருமே சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு வேறு யாரையுமே உன் சொந்தக்காரனை நான் சேர்த்துக்கூடாது, என் சொந்தக்காரனை நீ சேர்த்துக்கிட்ட செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இப்போ இருக்கிற காதலெல்லாம் என்ன கண்டிஷன் இருக்குன்னா, கல்யாணத்தை மட்டும் பற்றி பேசினேன், கல்யாணம் பண்ணக்கூடாது, லவ் வேணால் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ லவ்னாலே விபரீதமான நிறைய கண்டிஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த காதல் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியல. நானும் வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். அதில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மினி சிம்பு மகத் அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், ஹீரோயின். அண்ட் இந்த படத்தை முக்கியமாக தூக்கி நிறுத்திருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், டிரெக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக அசீம் அவர்களுக்கு அவங்க வாழ்த்துக்கள் இந்த பிக் பாஸ் டைட்டிலுக்கு. அண்ட் இந்த படத்தில் எனக்கு அவர் இருக்கிறாருன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். அவருடைய வதந்தியில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் என்ன ரோலாக இருந்தாலுமே ரொம்ப பிரமாதமாக பெருசாக பண்ணக்கூடியவர். ஸோ நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க. அண்ட் அபிஷேக் எல்லாரையும் தனித்தனியாக சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, யார் அப்படின்னா இவர் தான், மிஸ்டர் ரவீந்திர சந்திரசேகர். கல்யாணத்துக்கு நீங்கள் கூப்பிடவே இல்லை. அதுவும் நீங்கள் கல்யாணம் பார்த்தீங்கன்னா இப்போ அழகான பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அது சொல்லவே இல்லை.
அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு என்ன சொல்கிறது, சினிமாவில் வந்து இன்றைக்கி யாருமே காசெல்லாம் தரமாட்டாங்க, பேசின காசே தரமாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து எனக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு உண்டான நன்றி எனக்கு எப்போவுமே இருக்கும் சார். நீங்கள் கூப்பிடலன்னா கூட நான் கண்டுபிடிச்சி வந்திருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் வந்து வெகு நாட்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடணும். இந்த ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ராஜு. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறதை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐ ஹோப் ஆல் த சக்ஸஸ் டு மை ப்ரொடியூசர் அண்டு நிதின் சத்யா அண்ணா. ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் அடுத்த படத்தில் நான் நல்லா இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.